வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி ஒன்லைனரில் 10th ஸ்டாண்டர்டோட கடைசி லெசன். இந்த லெசனோட வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 6th to 10th வரைக்கும் உள்ள பாலிட்டி ஒன்லைனர் வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து 11th and 12th வந்து இம்பார்ட்டண்டான வீடியோஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஏன்னா அது ஃபுல்லாகவே பார்க்குறக்கு டைம் இருக்காது. ஸோ 11th and 12th எது இம்பார்ட்டண்டாக இருக்கோ அதை வந்து நான் அடுத்தடுத்து வீடியோவாக கொடுக்குறேன். அண்ட் இது எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகக்கூடிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சர்வதேச உறவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹெசார்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம். அதாவது நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பட் அவங்க மோசமான அண்டை நாடாக இருக்காங்க, இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு மோசமான அண்டை நாடாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு துரதிர்ஷ்டமாக இருக்கும். அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே ஆனால் அதை விட ஆசீர்வாதம் வேறு இல்லை. அதான் சொல்லியிருக்காங்க. இது சொன்னது வந்து ஹெசார்ட் அப்படிங்கிறவர். அடுத்து ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம். ஸோ ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லா டைரக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. வடமேற்கில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க. வடக்கில் வந்து சைனா, நேபாளம், பூட்டான் 3 நாடுகள் இருக்காங்க. கிழக்கில் வந்து வங்கதேசம் மட்டும், வங்காளதேசம். தூர கிழக்கில் வந்து மியான்மர், அதாவது வங்காளதேசத்துக்கு அடுத்து லாஸ்ட்ல. தென்கிழக்கில் வந்து இலங்கை இருக்கு, தென்மேற்கில் மால்தீவ்ஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் தான் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸாக நம்ம நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். அண்ட் இந்தியா ஆப்கானிஸ்தானோட உறவுகளுக்காக ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறத இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹூரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணை, இது கட்டுறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவி பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்கும் பட்சத்தில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சல்மாங்கிற டேம் கட்டுறதுக்கு நம்ம இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியா வந்து காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டியுள்ள, அதே நாட்டில் வந்து காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தையும் கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வங்காளதேசத்தோட சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடே நம்ம இந்தியா தான். அடுத்து இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையே உள்ள எல்லை பகுதி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளம் கொண்டது அப்படின்னா 4096.7 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதுதான் வந்து மிக நீண்ட பரப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெய்பரிங் கண்ட்ரீஸில் எல்லையாக இருக்கிறது வந்து இந்தியாவுக்கும் வங்காளதேசக்குமான எல்லை வந்து அதிகம், 4096.7 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்து அகர்தலாவிற்கும், அதாவது இந்தியாவில் உள்ள அகர்தலாவிற்கும் வங்கதேசத்தில் உள்ள அகவுராவிற்கும் இடையேயான ரயில் போக்குவரத்து இணைப்பிற்கு இந்தியா வந்து திட்டமிட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து கொல்கத்தாவில் இருந்து அகர்தலாவிற்கு டாக்கா வழியாக செல்வதற்கான சாலை வழியினை BBINMVA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது வங்கதேசம், பூட்டான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், ஸோ இந்த 4 நாடுகளும் சேர்ந்து மோட்டார் வாகன ஒப்பந்தம் MVA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாலேருந்து அகர்தலாவுக்கு டாக்கா வழியாக செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாலை வழியை வந்து இது மூலமாக அமைச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவிற்கு வங்கதேசம் அனுமதி வழங்கியிருக்கு, நீங்கள் வந்து அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒப்பந்தம் வந்து BBINMVA. கங்கை நீரை பகிர்ந்து கொள்றதுக்காக 1977 பராக்கா ஒப்பந்தம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு வங்கதேசத்தோட. ஸோ அப்போ பராக்கா ஒப்பந்தம்ங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா, கங்கை நீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் 1977. இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் பொதுவான 54 நதிகள் இருக்கு. அதுல இருந்து அதிகபட்ச நலனை பெற இருநாட்டு கூட்டு நதி ஆணையம் வந்து செயல்படுது. ஸோ 54 நதி வந்து 2 பேரும் காமனா இருக்கும் பட்சத்துல அதுல இருந்து 2 பேருமே அதிகபட்ச நலனை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நதி ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுக்கான வழிவகையெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு மெயின் காரணம், அந்த நாடுகளும் நம்மளோட வந்து நல்ல நட்புறவாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அப்படி டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை வந்து அமைக்கிறதுக்கான வழிகள்லாம் செஞ்சுருக்காங்க. அடுத்து சிலிகுரி அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்திலிருந்து பர்பதிப்பூர், வங்காளதேசத்தில் உள்ள பர்பதிப்பூர் இடையே 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்தை அமைக்கிறதுக்கான பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு.
அடுத்து பூட்டான், இதோட வங்காளதேசம் முடிஞ்சு அடுத்து பூட்டான் பார்க்க போகிறோம். ஸோ பூட்டான் வந்து இமயமலையில் உள்ள ஒரு சின்ன முடியாட்சி நாடு. ஓகேவா? ஸோ மின்னல் நிலம் என்றறியப்படுது. இதுக்கு பேர் வந்து மின்னல் நிலம் சொல்கிறாங்க. அதே மாதிரி உலகிலேயே ஏழ்மையான நாடு வந்து பூட்டான். இந்தியா பூட்டானுக்கு இடையே வந்து பூட்டான் ராஜதந்திர உறவுகள் 1968 இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்திருக்காங்க. ஸோ ராஜதந்திர உறவுகளுக்காக இந்தியாவோட பிரதிநிதியா ஒருத்தரை வந்து பூட்டான் நகரோட திம்புவில் நியமிச்சிருக்காங்க. இந்தியா வந்து பாரத் முதல் பூட்டான் வரை B2B அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய ஒரு வணிக உறவை அறிவிச்சிருக்கு 2 நாடுகளுக்கும் இடையே. இந்திய அரசு இதுவரை 3 நீர்மின் சக்தி திட்டங்கள்ல பூட்டான்ல அமைச்சிருக்கு. அந்த பேர் வந்து சுக்கா, குறிச்சி, தலா. இந்த 3 வந்து நீர்மின் சக்தி திட்டங்கள். சீனாவால் தொடங்கி வைக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு, ஷாங்காய் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்தியாவிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியிருக்கு. சார்க் அமைப்புல சீனாவிற்கு பார்வையாளர் தகுதி வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்புல இந்தியாவுக்கு வந்து பார்வையாளர் தகுதி கொடுத்துருக்காங்க. ஷார்க் அமைப்புல சைனாவுக்கு வந்து பார்வையாளர் தகுதி கொடுத்துருக்காங்க. மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்குல அமைஞ்சிருக்கு. இந்தியா தனது 2வது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோட பகிர்ந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். ஃபர்ஸ்ட் எல்லை வந்து என்ன பார்த்தோம்? ரொம்ப மிக நீண்ட எல்லை வந்து வங்காளதேசம்ங்கிறது பார்த்தோம் இல்லையா? ஸோ மியான்மர் வந்து 1989 வரைக்கும் பர்மா அப்படின்னு தான் அறியப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் மியான்மர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட 4 வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், இது 4மே வந்து மியான்மரோட எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து மியான்மரோட எல்லையை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம். ஸோ இது வந்து கொல்கத்தாவை மியான்மரோட இணைக்கிறதுக்கான ஒரு திட்டம். கலடன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட். அடுத்து 5 மாநிலங்கள் வந்து நேபாள எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. எந்தெந்த மாநிலம்னு பாருங்க: சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட். இது எல்லாமே நம்ம மேப்பில் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். அடுத்து 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திர ராஜ் மார்க் திட்டம் அப்படிங்கிறத வந்து இந்தியாவுக்கும் காட்மாண்டுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டமாக வந்து மகேந்திர ராஜ் மார்க் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணியை இந்தியா மேற்கொண்டுள்ளது. ஸோ மியான்மரோட கொண்டுள்ள அந்த நேபாளத்தோட பஞ்சேஸ்வர் திட்டப்பணியை வந்து இப்போ இந்தியா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வாரணாசி மற்றும் 4 புனித தலங்கள் இருக்கு. அதாவது என்னென்ன தலங்கள் அப்படின்னா 4 டாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க: பத்ரிநாத், பூரி, துவாரகை, ராமேஸ்வரம். அதாவது 4 சைடு இருக்கக்கூடிய முக்கியமான புனித தலங்கள். நேபாள மொழியை இந்திய அரசியலமைப்போட 8வது அரசியல் அமைப்புல சேர்த்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ 8வது அரசியலமைப்புல உள்ள மொழிகள்ல எந்த மொழியும் இருக்குன்னா நேபாள மொழியும் இருக்கு. சாரா ஆற்றின் குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டத்தை இந்தியா நேபாள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்தியா நேபாளுக்கு இடையே வந்து நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதாவது காத்மாண்டு, வாரணாசி, லும்பினி, புத்தகயா, அப்புறம் ஜனக்பூர், அயோத்தி, இந்த இடங்களை இணைக்கிறதுக்கான 3 சகோதரி நகர் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டிருக்கோம் 2 நாடுகளும். அடுத்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்தது வந்து 1947, நமக்கு சுதந்திரம் வந்த அந்த வருடம். சிம்லா ஒப்பந்தம், லாகூர் பிரகடனம் மூலமா 2 நாடுகளுக்கு இடையே நட்புறவை ஏற்படுத்துறதுக்காக இந்தியா வந்து முயன்றுச்சு. ஓகேவா? ஸோ பிரிவினை வந்தாலும் 2 பேரும் வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன ஒப்பந்தம் போட்டிருந்தோம்? சிம்லா ஒப்பந்தம், லாகூர் பிரகடனம். அடுத்து பாக் ஜலசந்தியால் பிரிக்கப்பட்டதா இந்தியாவும் இலங்கையும். சவுத்தில் இருக்கக்கூடிய இந்தியா இலங்கையில் பிரிக்கக்கூடிய அந்த ஜலசந்திக்கு, நீர் சந்திக்கு பேர் வந்து பாக். இந்தியாவோட நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கை வந்து ஒரு பங்குதாரராக இருக்காங்க. அடுத்து கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்காசா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையுமான அக்ரிமெண்ட். 10 வருஷம் வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவோட இஸ்ரோ அமைப்பால் பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ பிரான்ஸில் இருக்கக்கூடிய விண்வெளி தளத்தை நம்ம இஸ்ரோ வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்தியாவும் பிரான்ஸும் பார்த்தீங்கன்னா சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துறது இந்தியாவும் பிரான்ஸும்.
அதே மாதிரி இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில வந்து கடற்படை பயிற்சி நடக்குது. அது வந்து ஆஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல நடக்குது. டெல்லி மெட்ரோ ரயில் வந்து ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவானது. ஸோ மெட்ரோ ஃபுல்லாகவே டெல்லி மெட்ரோ ஃபுல்லாகவே வந்து ஜப்பானோட டெக்னாலஜி மூலமாக தான் உருவாயிருக்கு. மும்பை டு அகமதாபாத் இடையேயான அதிவேக ரயில் போக்குவரத்து தான் அது. ஸோ MAHSR அப்படின்னு சொல்கிறாங்க, மும்பையிலேருந்து அகமதாபாத் வரைக்கும். 2017 குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான் அப்புறம் தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்களில் ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து உற்பத்தி நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஜப்பான் அண்ட் இந்தியா, ஸோ JIM. சபஹார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு இடையான ஒப்பந்தம். அதாவது சபஹார் துறைமுகத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம், போக்குவரத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் 3 பேரும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்திய உறுப்பினராக, அதாவது இந்தியா வந்து எதுலாம் உறுப்பினராக இருக்குன்னா ஐநா சபையில், அணிசேரா இயக்கத்தில், சார்க்கில், G20, காமன்வெல்த் இதில் எல்லாத்துலேயுமே உறுப்பினராக இருக்கிறது. அடுத்து பிரிக்ஸை பொறுத்தளவுக்கு அதில் இந்தியா வந்து மெம்பரு. ஓகேவா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகள்லாம் சேர்ந்ததான் பிரிக்ஸ் அமைப்பு. ஏற்கனவே முன்னாடி பாடத்துலையும் பார்த்தோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சைனாவில் உள்ள ஷாங்காயில் இருக்கு. புதிய மேம்பாட்டு வங்கி NDBன்னு சொல்றாங்க. இது வந்து பலதுறை வளர்ச்சி வங்கி, அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு வங்கியாக இருக்கிறது. அடுத்து 2015 பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளின் அமைச்சர்கள் வந்து பணம் செலுத்தும் முறை தொடர்பான ஆலோசனையை தொடங்கினாங்க. ஸோ அதில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வங்கிகளுக்கு இடையேயான நிதி செய்தி பரிமாற்ற அமைப்பிற்கு வந்து ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸ்விஃப்ட் அப்படின்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். அடுத்து ஓபக் கூட்டமைப்பு, பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளோட கூட்டமைப்பு, ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதா இது. இதோட தலைமையகம் வந்து ஈராக் பாக்தாக் நகர்ல இந்த கூட்டமைப்பு நிறுவப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவோட வியன்னா. எந்தெந்த நாடுகள்லாம் பெட்ரோலியம் உற்பத்தி செய்தோ அவங்க எல்லாம் வருவாங்க இதோட மெம்பர்ஸா. ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா இவங்க எல்லாமே வருவாங்க. அடுத்து 86% வந்து கச்சா எண்ணெயும், 70% இயற்கை எரிவாயு, 95% சமையல் எரிவாயு, இது எல்லாத்தையுமே இந்தியா வந்து ஓபக் நாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யுது. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா இந்த நாட்டில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கச்சா எண்ணெய் 86% வாங்குகிறோம், இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸை வந்து 70% வாங்குகிறோம், சமையல் எரிவாயு அது வந்து 95% வந்து இவங்கள்ட்ட இருந்து தான் இறக்குமதி செய்கிறோம். ஸோ இதோட வந்து புக்கில் கொடுத்துருந்தது முடிஞ்சு. அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தங்களோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறாங்க. எந்தெந்த நாடு? சைனா அண்டு ரஷ்யா. சிந்துவெளி நாகரிக காலம் முதல் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பன்முகத்தன்மையும் மிக ஆழமான நட்புறவையும் கொண்டிருக்கு. எப்போ இருந்து? சிந்துவெளி நாகரிகத்திலிருந்தே இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே வந்து ஒரு அழகான நட்புறவு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கனிஷ்கருடைய ஆட்சியின் போது ஏராளமான இந்திய சமய பரப்பு குழுக்கள் சைனா, மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு வந்து தங்களோட மதத்தை பரப்புறதுக்காக போயிருக்காங்க. யாருடைய காலத்துல? கனிஷ்கர் காலத்துல. அடுத்து பலுசிஸ்தான், அதாவது இப்ப வந்து பாகிஸ்தானோட எல்லைப்புற மாகாணம் தான் பலுசிஸ்தான். இது பகுதியை சார்ந்த கான் அப்துல் காபர் கான், இவர் தான் வந்து இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் இந்திய தேசிய காங்கிரஸோட தீவிர ஆதரவாளராகவும் இருந்திருக்கார். இவர் யாரு? கான் அப்துல் காபர் கான். இவர் வந்து பலுசிஸ்தான் பகுதியை சார்ந்தவர். இந்தியாவிற்கு சொந்தமான டீன்பிகா, அதாவது டீன்பிகாங்கிற பகுதி வந்து மேற்கு வங்காளம் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையான எல்லைகள்ல அமைஞ்சிருக்கு. டீன்பிகா குறுகலான இப்பாதை வந்து 2011 வங்காளதேசத்திற்கு குத்தகைக்கு விட்டுருக்கோம். ஓகேவா. ஸோ இது எங்க அமைஞ்சிருக்குன்னா மேற்கு வங்காளத்துக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில. குரு பத்ம சம்பவா எனும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு போயிருக்காரு. புத்த துறவி வந்து இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு போயிருக்காரு. அங்க போய் அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி புத்த சமயத்தை பரப்பி 2 நாடுகளுக்கும் இடையே வந்து ஒரு பாரம்பரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் பேர் வந்து பத்ம சம்பவா. அடுத்து மக்மகான் எல்லைக்கோடு. இந்த மக்மகான் எல்லைக்கோடு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா மற்றும் பூட்டானோட கிழக்கு பகுதிக்கு இடையில அமைஞ்சிருக்கு மக்மகான் எல்லைக்கோடு.
ஸோ இது வந்து 1914ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் மற்றும் சைனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஸோ 3 நாடுகளுக்கும் ஒரு எல்லைக்கோடாக இந்த மக்மகான் எல்லைக்கோடு இருக்கும் அப்படின்னு. பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்தர் ஹென்றி மக்மகான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அதனால அவர் பேரை வச்சு இந்த எல்லைக்கோடை வச்சிருக்காங்க. கட்டுப்பாடு கோடு, அதாவது 1947ல் தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு 1972ஆம் ஆண்டிற்கு பின்னர் எல்லை கட்டுப்பாட்டு கோடாக அழைக்கப்பட்டது. ஓகேவா. 1949ல் போர் நிறுத்த கோடுன்னு சொல்லியிருந்தாங்க. அது 72ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லை கட்டுப்பாட்டு கோடுன்னு மாற்றிருக்காங்க. 1972ல் சிம்லா ஒப்பந்தம் நடந்துச்சு இல்லையா, அதன்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட கோடு தான், ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லை தான் இந்த கட்டுப்பாடு கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1947ல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை செய்யப்பட்ட போது ராட்க்ளிஃப் கோடு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ பிரிவினைக்கு அப்புறமா இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, ராட்க்ளிஃப். அப்போது ராட்க்ளிஃப்ங்கிறது வந்து யாருக்கு இடையேயான எல்லைக்கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகேவா. ஸோ ராட்க்ளிஃப்ங்கிறது யாருடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லை ஆணையத்தோட தலைவராக இருந்தவர். ஸோ அவர் பேரை வச்சு இதை ராட்க்ளிஃப் கோடுன்னு அழைச்சிருக்காங்க. இப்போ வந்து கட்டுப்பாட்டு கோடுன்னு மாறிடுச்சு. அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவருடைய மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்திரையும் இலங்கைக்கு அனுப்பி வச்சாரு. ஸோ இதெல்லாம் வரலாறு. சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றினாங்க. ஸோ அப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அப்பயே வந்து ஒரு நல்ல உறவு வந்து இருந்திருக்கு. உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவில் இருந்து பக்ரைன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் வரை அமையப்பட்டிருந்தது. மெலுக்கா, ஸோ அந்த கடல் வர்த்தக பாதையோட பேர். இது சுமேரியாவிலிருந்து பக்ரைன் வழியா செல்லக்கூடியது. பிரபல அறிஞரான MS அக்வானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே உள்ள குழுக்களோட பெயர், அதில் உள்ள உறுப்பு நாடுகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐபிஎஸ்ஏல இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா. இந்தியா, பி வந்து பிரேசில், எஸ்சிங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. இது எதுக்கானது அப்படின்னா வேளாண், கல்வி, ஆற்றல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நாடுகள். BCIM பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர். BCIM. ஸோ இது இயற்கை பேரழிவுகள் நடக்கிறதுக்காக, அப்புறம் அச்சுறுத்தல்களை சமாளிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. அடுத்து MGC அப்படிங்கிறது மீகான் கங்கா ஒத்துழைப்பு அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா, கம்போடியா, லாவோஸ், மக்கள் ஜனநாயக குடியரசு, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம் இவங்க எல்லாமே வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. அடுத்து பிம்ஸ்டெக் அமைப்பு. ஸோ இதில் வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூட்டான் மற்றும் நேபாளம். ஸோ இது தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு, முதலீடு இதில் எல்லாத்துக்கும் மேம்படுத்துறதுக்காக இந்த அமைப்பு. அடுத்து RCEP ரெப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து ஆஸ்திரேலியா, புருனே, கம்போடியா, சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், கொரியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், நியூசிலாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம். ஸோ இதெல்லாம் சரி, இதுவும் வந்து வர்த்தகத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து எல்லாத்துலேயுமே இந்தியா மெம்பராக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயுமே இந்தியா மெம்பராக இருக்குது. EASலையும் இந்தியா மெம்பராக இருக்குது. GCC இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இது வந்து இருக்குது, இந்தியா இருக்குது. GCC அப்படிங்கிறதுல பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள், இந்தியா இதில் இருக்குது. அடுத்து BBIN இதுலேயும் இந்தியா இருக்குது. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம். SCO சாங்காய் ஒப்பந்தம் ஒத்துழைப்பு நிறுவனம் வந்து இந்தியா, கஜகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஸோ இது எல்லாத்துலேயும், ஸோ இங்கே பார்த்து எல்லா கூட்டமைப்புலையும் இந்தியா வந்து மெம்பராக இருக்குது. அடுத்து பிரிக்ஸ் அப்படிங்கிற சொல்ல வந்து ஜிம் ஓ'நெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் தான் உருவாக்கியிருக்காரு பிரிக்ஸுங்கிற வார்த்தையை. அதாவது அந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா ஆகிய நாடுகளோட பேரை வச்சு அந்த பிரிக்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த நாடுகள் எல்லாமே 2050 வரை 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் பெரிய நாடுகளாக உருவாகும் என்று, கடந்த 300 ஆண்டுகளில் அதிகாரப்போக்கு முற்றிலும் மாறுபடும் என்றும் அவர் கணித்தார். ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து பண்ணினாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா
என்ன பண்ணலாம், நாடுகள் வந்து பெரிய மதிப்புமிக்க நாடுகளாக வரும் அப்படிங்கிறத அப்பயே கணிச்சு செஞ்சுருக்காரு, இந்த பிரிக்ஸை உருவாக்கியிருக்காரு. அடுத்து ஓப்பக்கோட லட்சணை, ஓகேவா. ஸோ சிம்பல் இது வந்து 1969 நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் மூலமாக இந்த ஓப்பக் அமைப்போட லோகோவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதை வடிவமைச்சது வந்து ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த ஸ்வோபோடா அப்படிங்கிறவர் தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காரு. ஸோ இந்த அமைப்பினுடைய பெயரின் வெவ்வேறு எழுத்துக்களை ஒரு வட்ட வடிவமான வடிவமைப்பில் காணலாம். இது ஓப்பக் அப்படிங்கிறத OPEC அப்படிங்கிறத வந்து மெயின் பண்ணிக்கலாம். இது O, இது P, இது E, இது C, இதை வச்சு அவர் இந்த இதை வடிவமைச்சிருக்காரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் கடைசி லெசனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 11th and 12th உள்ள இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.